ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பேட்சஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் கார்ட்போர்டில் இந்த மாதிரி 2 ரவுண்டு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 கார்ட்போர்ட்ஸையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கும் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் அப்படின்னா கலர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த கார்ட்போர்டில் அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி இந்த பேப்பர் மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சுற்றி எக்ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம், கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு. இப்போ திரும்ப இங்கே க்ளூ அப்ளை பண்ணி அந்த கட் பண்ண பீசஸ்லாம் அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டே வந்துடலாம். கார்ட்போர்டில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த குட்டி குட்டி பேப்பர், இதுலேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த சைட் கவர் பண்ணுறதுக்காக எக்ஸாக்டாக அந்த கார்ட்போர்ட் சைஸ்க்கே ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிட போகிறோம். இதே மாதிரி ஒரு 3 இல்லைனா 4 நம்மளுக்கு எத்தனை பேட்சஸ் வேணுமோ அத்தனை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கலர் பேப்பர்லேயும் பண்ணலாம், ஒயிட் பேப்பர்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் டிசைன்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஏதாவது வேர்டிங்ஸ் எழுதலாம், இல்லை ஏதாவது ட்ரா பண்ணலாம், இல்லை நீங்கள் எல்லோ பேப்பர் யூஸ் பண்ணி அந்த ஸ்மைலி பேட்சஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். நான் இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நெவர் ஸ்டாப் ட்ரீமிங்னு எழுத போகிறேன். இந்த மாதிரி ஸ்கெட்சஸ் அப்படின்னா கலர் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அந்த டிசைன்ஸ் வேணும்னா கூட போட்டுக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டிசைன். ஸோ செகண்ட் என்ன பண்ண போனால், ரொம்ப நாளாக கமெண்ட்ஸில் BTS கிராஃப்ட்ஸ் பண்ணுங்கக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால அந்த ஆர்மி லோகோ இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக பிளாக் பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கலர் பேப்பர், பிளாக் பேப்பர் இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஆர்மின்னு சொல்லி எழுதிடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் டிசைன். தேர்ட் ஒன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுவும் BTS பேட்ச் தான். ஐ பர்பிள் யூ அப்படின்னு எழுத போகிறேன். அப்புறம் சுற்றி அங்கங்கே பர்பிள் ஹார்ட்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்களும் ஆர்மியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்சஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இதுலேயும் நான் வேர்டிங்ஸ் தான் எழுத போகிறேன். ஒர்க் ஹார்ட் ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லி எழுத போகிறேன். இந்த பேட்சோட ஐடியா எனக்கு ஆன்லைனில் தான் நான் பார்த்தேன். ஃப்ளிப்கார்ட், அமேசான், அதுலலாம் இந்த மாதிரி பேட்சஸ் இருக்குது. இந்த டிசைன் அந்த மாதிரி ஒரு பேட்சில் இருந்த டிசைன் பார்த்து தான் நான் அப்படியே இதில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது க்யூட் கேரக்டர்ஸ், கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி ட்ரா பண்ணனா கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம 4 டிசைன்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்கும் இல்லையா, இதை எடுத்து அப்படியே இதுக்கு மேலே இப்படி ஸ்டிக் பண்ணிட போகிறோம். பெரிய டேப் இல்லைனா கூட சின்ன டேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது நிறைய நம்ம லேயர்ஸாக போட வேண்டியதாக இருக்கும். இப்போ இதை சுற்றி இருக்க எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. மீதி அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். டேப் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் இருந்ததுன்னா அதை பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்துக்கும் மேலேயும் இந்த டேப்பை ஒட்டிடலாம்.
அதே மாதிரி சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை விட பெரிய சைஸில் கூட பண்ணலாம். நான் ஒன்று மட்டும் பெரிய சைஸில் ஃபஸ்ட்டு பண்ணேன். அடுத்ததாக சேஃப்டி பின் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப டேப் தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பின்னை அப்படியே இது பின்னாடி இப்படி வச்சுட்டு டேப் இருக்குல்லையே அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இந்த சேஃப்டி பின்னை இந்த பேட்சோட சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி நம்ம டேப்பை வந்து கட் பண்ணி ஒட்டிடலாம். அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்தது அப்படின்னா நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணி கூட டேரெக்டாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம வந்து எல்லா பேட்சஸ்லேயும் நம்ம பின்ஸை வந்து ஒட்டிடலாம். அவ்வளோதான். நம்ம பேட்சஸ் இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பேட்சஸை நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் பேக்ஸ், காலேஜ் பேக்ஸ், அப்படின்னா வாலெட், பவுச்சஸ், ஸோ எதில் வேணும்னாலும் பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக அந்த பேட்சஸை நம்ம ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சேனலோட கிராஃப்ட் ரீக்ரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த நியூஸ் பேப்பர் டெடிபரை மேதாஜ் ஃபைசல் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேப்பர் பென்சில் கேஸ், அதுக்கப்புறமா வாலெட், இது ரெண்டும் ஜுமானா ஃபாத்திமா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வால் ஹேங்கிங்கை தாரணி புகழ் பண்ணியிருக்காங்க. இந்த வால் ஹேங்கர் ரூபிகா சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வால் ஹேங்கிங்கும் அந்த பெயிண்ட் பாட்டில் ரீயூஸ் ஐடியாவையும் முத்துமாணிக்கம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. சென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.